அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் கடவுள் வாழ்த்து, குறள் எண் 7. தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. ஈடு இணை இல்லாதவரின் திருவடிகளைச் சேர்ந்தவர்களை தவிர மற்றவர்களுக்கு அவர்களின் மனக்கவலைகளை போக்கிக் கொள்வது கடினம். It is very difficult for those who are other than the one who surrendered to the feet of the Almighty to change their mental worries. துடிப்பா ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவர் காலடியில் வீழ், இல்லையெனில் மனக்கவலையுடன் வாழ். ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதார் காலடியில் வீழ், இல்லையெனில் மனக்கவலையுடன் வாழ். இதற்கு கவிப்பேரரசு அவர்கள் கூறியுள்ள உரை, அறிவிலும் ஒழுக்கத்திலும் ஒப்புமையில்லாமல் உயர்ந்து நிற்கிற பேராளுமையின் அடியொற்றி நடப்பவர்களை தவிர மற்றவர்களின் மனக்கவலையை தீர்ப்பது அரிதேயாகும். தனக்கு உவமை இல்லாதான் அப்படி யாராவது இருக்க முடியுங்களா? எனக்கு ஒப்பார் யாரும் கிடையாது, எனக்கு மிக்காறு யாரும் கிடையாது, நான் தான் அரசன், நான் தான் அரசி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு திமிர் யாருக்காவது இருக்குமா? கர்வம் யாருக்காவது இருக்குமா? இருந்தா அவர்கள் நிச்சயமாக அப்படிப்பட்ட ஆட்கள் அல்ல. அப்ப யாரு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவர்கள், தனக்குவமை இல்லாதவர்கள், அப்படி இப்படிப்பட்டவர்கள் என்று மற்றவர்கள் கூற வேண்டும். அப்படி சொன்னாதான் அவர்கள் உள்ளபடியே தனக்குவமை இல்லாதவர்கள், ஒப்பாரும் மிக்காரும் மற்றவர்கள். அப்படி யார சொல்ல முடியும்? இறைவனை சொல்ல முடியும், பரம்பொருளை சொல்ல முடியும், கடவுளை சொல்ல முடியும். கடவுளுக்கு ஒப்புமை கூறக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு மனிதரும் இல்லை என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு ஒரு சிறந்த பண்புகளை கொண்டவர் கடவுள். குற்றம் புரிந்தவரையும் மன்னிப்பவர், குற்றம் புரிந்தவர்களை தண்டிப்பதென்றாலும் அவர் திருந்துவதற்காக தண்டிப்பவர், நல்லவர்க்கு துணையிருப்பவர், பிறரால் செய்ய முடியாத காரியங்களை செய்து முடிப்பவர் என்று பலவிதமான குணநலன்களை கடவுளர்களுக்கு சொல்லலாம். அப்படிப்பட்ட கடவுளர்களுடைய காலடிகளை, திருவடிகளை சேர்ந்தவர்களை தவிர மற்றவர்களால் தங்களுடைய மனக்கவலையை மாற்றுவது கடினம். அப்போ அப்படிப்பட்ட கடவுளினுடைய திருவடிகளை சேர்ந்தால் எப்படி நமக்கு மனக்கவலை மாற்றப்படுகிறது? ஒன்று, கடவுள் நம் முன்னால் காட்சியளித்து நம் மனக்கவலைகள் எல்லாம் ஒரு கரும்பலகையில் எழுதியுள்ள எழுத்துக்களைப் போல அழித்து விடலாம். அல்லது கடவுள் சில மனிதர்களை அவருடைய தூதர்களாக நமக்கு அனுப்பி, அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ் என்று சொல்லக்கூடிய அவருக்கு பதிலாக அனுப்பி நமக்கு ஏற்பட்டுள்ள கவலைகளை தீர்ப்பதற்கான ஒரு கருவியாக அந்த மனிதர்கள் பயன்படலாம். அல்லது கடவுள் நம்மை சுற்றியுள்ள சூழ்நிலைகளை அந்த கவலைகளை தீர்ப்பதற்கான ஒரு நல்ல விடயங்களாக மாற்றி நம் கவலைகளை தீர்ப்பதற்கு கடவுள் துணை புரியலாம். இதை அனைத்தையும் மீறி நமக்குள்ளேயே ஒரு நம்பிக்கையை கொடுத்து, இப்படி கவலைப்பட்டுக் கொண்டிருந்தால் என்ன செய்வாய் மனிதா, எழுந்து நில், தொடர்ந்து செல், வெற்றி நிச்சயம் என்று நம்மை ஊக்கப்படுத்தியும் கடவுள் நமக்கு துணை புரியலாம். இப்படி பண்ணாம சோம்பேறியா தெரியுறாங்க இல்லையா? கடவுளையும் சொல்றதில்ல, தனக்கும் ஊக்க பேச்சு கிடையாது, பிறர் சொற்களையும் கேட்கறது இல்ல. அப்படிப்பட்டவர்களுக்கு அவர்களுடைய மனக்கவலையை மாற்றவே முடியாது, கவலையில் உழன்று கொண்டே இருப்பார்கள். பல நேரங்களில் நமக்கு மீறிய சக்தி ஒன்று உண்டு, அதனிடம் நம்முடைய பாரத்தை கொடுத்து விடுவோம் என்று எண்ணும் பொழுதே நமக்கு இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் கரைந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகுவதை நீங்கள் உணர முடியும். அப்ப கடவுள் மட்டும்தான் அப்படிப்பட்டவரா என்று கேட்டால், கடவுளுக்கு நிகரான பல பெரியவர்களும் அப்படி இருக்கிறார்கள். உதாரணமா அன்னை தெரசா. அன்னை தெரசா தெருவோரத்தில் இருந்த அனாதைகளையும் தொழு நோயாளிகளையும் தன்னுடைய ஆசிரமத்துக்கு அழைத்து வந்து சிகிச்சை அளித்து அவர்களை போற்றும் பொழுது அந்த நோயாளிகள் தெரசாவை கடவுளாகவே கண்டார்கள். அவர்களுக்கெல்லாம் என்ன கவலை இருந்திருக்கும்? சாப்பாடு ஒழுங்கா இல்ல, சீல் பிடிச்சு உடம்பெல்லாம் புண்ணா கிடக்குது, கடும் குளிர் அடிக்குது, பிச்சை கேட்டு எல்லாத்துக்கும் நம்ம எச்ச துப்புறாங்க, நம்ம அவமானப்படுத்துறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் வாழ வேண்டுமா, செத்து போகலாமா என்று எண்ணிக்கொண்டிருந்த அப்படிப்பட்ட அனாதைகளையும் தொழுநோயாளிகளையும் அன்னை தெரசா அவர்கள் தன்னுடைய ஆலயத்திற்குள், தன்னுடைய ஆசிரமத்துக்குள் கொண்டு வந்து சேர்த்து
அவர்கள் உயிர் வாழ்வதற்கு நம்பிக்கையை ஊட்டினார், அவர்களுடைய மனக்கவலையை போக்கினார். அப்ப அன்னை தெரசா கடவுளருக்கு நிகரானவரா இல்லையா? அப்படிப்பட்ட பெரியவர்களின் அழிவொற்றி அவருடைய ஆசிரமே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறதே, அதற்கு பிறகு பல சகோதரிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்களே, அப்பொழுது அது பலருடைய மனக்கவலையை மாற்றுவதற்கு உதவி புரிகிறதா இல்லையா? முடிவு உங்கள் கையில். இதற்கு ஒரு அற்புதமான பாடல், எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச பாடல். நம்பினார் கெடுவதில்லை 4 மறை தீர்ப்பு, நல்லவர்க்கும் ஏழையர்க்கும் ஆண்டவனே காப்பு, பசிக்கு விருந்தாவார் நோய்க்கு மருந்தாவார், பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. முடவர்களை நடக்க வைக்கும் பிருந்தாவனம், மூடர்களை அறிய வைக்கும் பிருந்தாவனம், குருடர்களை காண வைக்கும் பிருந்தாவனம், ஊமைகளை பேச வைக்கும் பிருந்தாவனம், அடையாத கதவிருக்கும் சந்நிதானம், அஞ்சாத சொல்லிருக்கும் சந்நிதானம், சந்நிதானம் கண்ணன் சந்நிதானம், சந்நிதானம் கண்ணா 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 கண்ணா, கருணை என்னும் கண் திறந்து காட்ட வேண்டும், காவல் என்னும் கை நீட்டி காக்க வேண்டும், கனிமழலை குரல் கொடுத்து பாட வேண்டும், கண்மறைந்த தாயும் அதை கேட்க வேண்டும், கவலைகளை உன்னிடத்தில் தந்தேன் கண்ணா, கருணையே அருள் செய்ய வருவாய் கண்ணா, கண்ணா 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 கண்ணா. கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான் என்ற கண்ணதாசனுடைய சிறப்பான வரிகள் சீர்காழி கோவிந்தராஜனும் டி.எஸ். சௌந்தரராஜனும் பாடிய பாடல். ராமு என்ற படத்தில் எம்.எஸ்.வி. இசையில் நாகையாவும் ஜெமினி கணேசனும் அந்த ராமுவாக நடிக்கும் குழந்தையும் நடித்த நடிப்பை போய் பாருங்கள். தனக்கு ஓமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மணக்கவலை மாற்றல் அரிது. நாள் சிறக்க நற்றமை வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம் ரிஷினத்திலே அழிக்கிற சேலம் கள்ளக்குறிச்சி அரூர் ஈரோடு நன்றி. டாக்டர் செல்வரங்கம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம்.